வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் சம்பந்தமாக சமீபத்தில் கவர்மெண்ட்டில் ஒரு ஜிஓசி பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு இது வரைக்கும் அப்ளிகேஷனை நம்ம மேனுவலாக தான் சப்மிட் பண்ணியிருப்போம். மேனுவலாக அப்படின்னா எப்படின்னா, கையால் எழுதி அப்ளிகேஷனை கொடுத்துருந்துருப்போம். டைப்ரைட்டர் இருந்த காலத்தில் டைப் பண்ணி அப்ளிகேஷனை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸினுடைய காப்பீஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணியிருப்போம். இதுதான் மேனுவல் சிஸ்டம். இப்போ அந்த மேனுவல் சிஸ்டம் இனிமேல் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புது சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எந்த தேதியிலிருந்து அமலுக்கு வருது அப்படின்னா, 31/10/2025 முதல் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு சொன்னால், 31/10/2025க்கு பின்னாடி பணியில் இருக்கும்போது இறந்து போகக்கூடிய அரசு பணியாளரின் வாரிசுகள் அவங்க தான் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படியே இல்லை. 31/10/2025க்கு முன்னாடியும் யாரோ ஒரு அரசு பணியாளர் பணியில் இருக்கும்போது இறந்து போயிருந்தாலும் இது வரைக்கும் அவங்க அந்த மேனுவலாக அப்ளை பண்ண வேண்டிய சிஸ்டத்தின்படி அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தால் 31/10/2025க்கு பின்னாடி அவங்க அப்ளை பண்ணும்போது மேனுவலாக அப்ளை பண்ண முடியாது. இந்த ஆன்லைன் மூலமாக தான் அவங்க அப்ளை பண்ணணும். சரி, இப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது 2 கட்டமாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த போர்ட்டலில் போயிட்டு லாகின் அப்படின்னு ஒரு ஐக்கான் மேலே வரும். அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு டெம்ப்ளேட்டெல்லாம் வரும். அதில் இறந்து போன அரசு பணியாளரின் IFHRMS மூலமாக கொடுக்கப்பட்ட அவருக்கு ஒரு எம்ப்ளாயி கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த எம்ப்ளாயி கோடு வச்சு அதில் என்ட்ரு ஆக முடியும். அல்லது அந்த இறந்து போன அரசு பணியாளரின் GPF அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அல்லது CPS திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பணியாளர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால், இப்போ அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த CPS நம்பரை வச்சு அவர் அந்த லாகின் பண்ணி உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோனுக்கு ஒரு OTP வரும். அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டால் அப்ளிகேஷனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ உடனே வேலை கிடச்சிருமா அப்படின்னா, அப்புறம் அந்த அப்ளிகேஷனோடு சேர்ந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய சில டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறந்து போன அரசு பணியாளருடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் லீகல் கேர் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் தாசில்தார்ட்டிருந்து வாங்கின அந்த இன்டகிரேட்டட் சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் யார் அப்ளிகண்ட்டோ அவருடைய கல்வி சான்றிதழ்களை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இப்போ இந்த மாதிரி சில ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸுடைய காப்பியை PDF வடிவத்தில் நம்ம அதில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அது 2வது கட்டம். முதல் கட்டம் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது, 2வது ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுறது. இதுக்கு ஒரு டைம் லிமிட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக ஒரு அரசு பணியாளர் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் இறந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு இருக்குது. இப்போ அதே நடைமுறை தான் இங்கேயும் இருக்குது. அரசு பணியாளர் இறந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷன் 3 மாதத்துக்கு உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளே அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸை PDF வடிவத்தில் அப்லோட் பண்ணிடணும். ஒருவேளை அந்த நம்ம அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்குள்ளே அந்த ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டா, நம்ம திருப்பி நம்ம அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் இதில் மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. மேனுவலாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருந்ததை நேரடியாக ஆஃபீஸுக்கு போய் சப்மிட் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே அல்லது சர்வீஸ் சேவை மையம் மூலமாக நம்ம போயிட்டு ஆன்லைன் மூலமாகவே நம்ம நம்ம அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் ஸ்டேட் வைடு சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ஏற்கனவே ஒரு ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அது இதில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெளிவுரை எதுவும் கவர்மெண்ட் சொல்லலை. இப்போ இதில் யாராவது அப்லோட் பண்ணி அவங்களுடைய சீனியாரிட்டி வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.